ஆமி அன்யூசியோ வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹவன் சன்சகே. நானுங்க எல்லோரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ள வெல்லம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜங்குக்கா டூ ஷாட் மை ஸ்வீட் வாட்சர் போனஸ் பார்த்தா பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த டூ ஷாட் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணலை, பட் உங்களோட சடன் ரெஸ்பான்ஸ் வச்சு நான் கெஸ் பண்ணுறேன். ஐ திங்க் மை கெஸ்ஸிங் இஸ் ரைட். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்ஸை வேவ் பண்ணிக்கோங்கடா. உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் விருப்பம்டா. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே எல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே நீங்கள் தான் ஒரு மாதிரி பயந்து ஜேகேவை பார்க்குறீங்க. உங்களுக்கு அது ஜேகே தானானே உங்களுக்கு தெரியல. ஒரு மாதிரி டவுட்டில் பார்க்குறீங்க. வேன் வேன் என்னாச்சுமா? நீ தூங்கிட்டு தானே இருந்த, எப்போ எழுந்த? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? பயந்துட்டியா என்ன? நான் தான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள் கிட்ட வராரு. நீங்கள் ஒரு மாதிரி பயந்து உங்கள் ஹேண்ட்ஸை ஃப்ரண்ட்டில் நீட்டிட்டு, இல்லை கிட்ட வராத, அங்கே நிலை, நீ அங்கே நிலை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் நல்லா பயந்துட்டீங்க. வயன் என்னாச்சுமா? நான் பாரு வயன், இதுக்கு தள்ளி தள்ளி போகிற. நான் தான் ஜங்குக். இல்லை, நீ நீ ஜங்குக் இல்லை. நீ யாரு? நீ ஜங்குக் இல்லை. நீ 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 யாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போது சடனாக ஜங்குக்கோட ஃபேஸ் ஒரு மாதிரி இவ்வளோ மாறுது. அவர் ஒரு மாதிரி ரொம்ப க்ரீப்பியாக அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. அவர் ஸ்மைல் பண்ணக்குள்ளே அவரோட ஃபேஸ்லாம் அப்படியே ரொம்ப கொடூரமாக சேஞ்ச் ஆகுது. அவரோட ஸ்கின்னெல்லாம் அப்படியே உறிஞ்சி அப்படியே சதை வெளியே தெரிகிற மாதிரி இருக்குது. நீங்கள் நல்லா பயந்துடுறீங்க. கத்தி அலறி எந்திரிக்கிறீங்க. ஆக்சுவலாக இது உங்களோட ட்ரீம். நீங்கள் எழுந்து பார்த்தா நீங்கள் உங்கள் ட்ரீமில் பார்த்த அதே ரூம் செட்டப்பில் இருக்கீங்க. நல்லா பயந்துடுறீங்க. ஒரு மாதிரி குறுன்னு அந்த இடத்தையே ஒரு மாதிரி பயத்தில் பார்க்குறீங்க. சுற்றி பார்க்குறீங்க. அகை ரெஸ்ட் ரூம்குள்ளே வாட்டர் சவுண்ட் கேட்குது. உங்களுக்கு அவ்வளோதான், ஹார்ட் பீட்டே அப்படியே வெளியே விழுந்துடும் போல இருக்கு. நீங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வெளியே போய் பார்க்குறீங்க. வெளியே பார்த்தா யாருமே இல்லை. நீங்கள் கனவுல பார்த்துருப்பீங்க இல்லையா, ஜேகே வாட்ச்மேன் கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா. நீங்கள் வாட்ச்மேனோட இடத்துல பார்க்குறீங்க. இங்கே வாட்ச்மேனும் இல்லை, பார்த்தா ஜேகேவும் இல்லை. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏதோ தப்பாக இருக்குது. உங்களுக்கு அப்படியே ஹார்ட் பீட்டில் ரொம்ப ரைஸ் ஆகுது. பார்த்தா நீங்கள் சடனாக அப்படியே தூக்கி போடுற மாதிரி பயப்படுறீங்க. என்னென்னு பார்த்தா ஜேகேவோட ஃபோன் தான் அகைன் ரிங் ஆகுது. நீங்கள் போய் அதை எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா அதில் அவங்க ட்ரீமில் கால் பண்ணியிருப்பார் இல்லையா, ஸோ அதே பர்சன் தான். உங்களுக்கு அப்படியே கையெல்லாம் ரொம்ப ஷிவர் ஆகுது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அந்த ஃபோனை அவங்க ஷேக் ஆகிற ஹேண்டில் வச்சுட்டு அப்படியே பார்க்குறீங்க. நல்லா பயந்துடுறீங்க. இப்போது பாத்ரூம்லேருந்து ஒரு சவுண்ட். வயன், நான் இங்கே ரெஸ்ட் ரூமில் குளிச்சுட்டு இருக்கேன் வயன், யாருன்னு பாரு அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்டதும் உங்களுக்கு அப்படியே தூக்கி போட்டிருக்கோம். நீங்கள் ஃபோன் அப்படியே பெட்லேயே போட்டிருப்பீங்க பயந்து. இது ஜேகேவோட வாய்ஸா? இது ஜேகேவோட வாய்ஸ் தான். இது ஜேகே தானான்னு உங்களுக்கு ஒரு டவுட். நீங்கள் ஒரு மாதிரி அந்த பாத்ரூமே பார்த்துட்டு நிற்கிறீங்க. சுற்றி பார்க்குறீங்க, யாருமே இல்லை. ரூம் டோர் க்ளோஸில் இருக்குது. உங்களுக்கு எது உண்மை எது போய் எதுவுமே தெரியல. நீங்கள் நல்லா பயந்துட்டீங்க. ஸோ ஆக்சுவலாக முன்னாடி உங்கள் ட்ரீம் இப்போ தான் இது ப்ரெசண்ட்டில் நடக்குது. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஜேகேவும் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு டவலோட வெளியே வராரு. உங்களை பார்க்குறாரு. நீங்கள் நல்லா ஒரு மாதிரி பயந்து போய் நிற்கிறீங்க. இப்போது ஜேகே உங்களை பார்த்துட்டு அவர் ஹிப்பில் டவல் ரேப் பண்ணியிருப்பார். பேர் பாடியோட தான் வந்திருப்பார். ஒரு டவலோட ஹேரை தவட்டிக்கிட்டே வந்திருப்பார். ஸோ அவர் பார்க்குறாரு, நீங்கள் நல்லா பயந்துருக்கீங்க. உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு, வயன் வயன் என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு அப்படின்ற மாதிரி உங்கள் கிட்ட வராரு. நீங்கள் ஒரு மாதிரி பயந்து போய் ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகேவுக்கும் நல்லா புரியுது நீங்கள் பயந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு.
அவர் அகைன் அண்ட் அகைன், ஒயன் நில்லு, எங்க போற? என்னாச்சு ஒயன், ஏன் ஒரு மாதிரி இருக்க? பயந்துட்டியா? நான் தான் என் ஜங்கு, ஒயன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்க நீங்க இல்ல இல்ல, கிட்ட வராத. நீ ஜங்குக்கு இல்ல, நீ 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 ஜங்குக்கு இல்ல, நீ யாரோ, நீ ஜங்குக்கு இல்ல, கிட்ட வராத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படி ஸ்டில் அழுகவே ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. நீங்கள் நல்லா பயந்துருப்பீங்க. இப்போ ஜேகே தான் உங்களை பிடிச்சி அவங்கள ஹக் பண்ணுறாரு. இப்போ தான் உங்களுக்கு புரியுது அது ஜங்குக் தானே. பையன் என்னம்மா என்னாச்சு? என்ன இதை கனவு கண்டியா? ஏம்மா இப்படி இப்படி பயந்துருக்க? என்னாச்சு? நான் தான் என் ஜங்குக் அப்படின்றாரு. உங்களுக்கு இப்போ தான் புரியுது அது ஜங்குக் தானே. ஜங்குக் அது அது கனவுல அது வேற மாதிரி ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மூச்சு வாங்குறீங்க. ஜேகே ஓகே ஓகே, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, நான் இங்கே தான் இருக்கேன், என்னாச்சு? பயந்துட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுகுறீங்க. ஜேகே தான் உங்கள் டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விட்டு உங்களை கூல் டவுன் பண்ணுறாரு. நீங்கள் நல்ல ஒரு மாதிரி பயந்துருப்பீங்க. ஸோ ஜேகே இப்போ வந்து ட்ரெஸ்அப்லாம் ஆகிக்கிட்டு வராரு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒன்று மனசு கஷ்டமாகவே இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் வந்து அப்படியே பெட்டில் உட்காந்துருப்பீங்க. ஜேகே வந்து பேகை ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வியர் பண்ணிகிட்ருக்காரு. வந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வேற ஒரு ட்ரெஸ் வந்து வியர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே ஏதோ ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. இப்போ அவர் தான், ஓ ஏன் என்னடி ஏன் இப்படி உட்காந்துருக்க? இல்லைங்க, எனக்கு ஒரு மாதிரி வந்த இது என்ன இடம், ஏன் இப்படி செட்டப்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அது இது உனக்கு என்ன இடம்னு தெரியலையா? எதுக்கு இந்த செட்டப்புன்னு தெரியலையா? இல்லை, எனக்கு எதுவும் தெரியல, எனக்கு இது பிடிக்கல ஜங்கு, வாங்க நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்றீங்க. இப்போ தானே வந்தே இருக்கோம், அதுக்குள்ளே கிளம்பலான்னு சொல்கிற, ஏன் என்னாச்சு? இல்லை, எனக்கு என்னமோ இங்கே சரியாக படலை, எனக்கு பிடிக்கல, வாங்க நம்ம வீட்டுக்கே போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றீங்க. ஜேகே உங்கள் பக்கத்தில் உட்காந்து, ஒன்றும் இல்லை சரியா, நீ பயப்படுற அளவுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது, இது நார்மல் ஒரு வீடு மாதிரி தான், இது அந்த காலத்து வீடு இல்லையா, பெருசாக இருக்கிறதும் உனக்கு பயமாக இருந்திருக்கும் போல், மற்றபடி ஒன்றும் இல்லை, நான் நமக்காக தான் இதை 3 டேஸ்க்கு வாங்கியிருக்கேன். ஏன் ரிலாக்ஸ் சரியா, ஒன்றும் இல்லை, இங்கே நம்மளை தவிர யாரும் இல்லைம்மா, வெளியில் தான் செக்யூரிட்டியும் இருக்காரு சரியா, ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் இருக்கேன்ல, ஒன்றும் இல்லை பயப்படாது அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு என்னமோ தப்பாகவே தோணுது. சரி, ஜேகே இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறமேட்டு நீங்களே உங்களை வந்து சமாதானப்படுத்திக்கிறீங்க. சரி ஓகே, நம்மளோட ட்ரீம் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்களை அப்படியே சமாதானப்படுத்திக்கிறீங்க. ஸோ இப்போ அப்படியே ஜேகே வந்து ட்ரெஸ்அப் ஆனதும் வந்து சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு கீழே தான் கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் தான் ஜங்குக், இல்லை நீங்கள் போங்க, நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் சரி ஓகே நான் போகிறேன், நீ கொஞ்சம் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே போகிறாரு. அந்த பார்சல்லாம் எடுத்துகிட்டு ஃபுட் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக போகிறாரு. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு விசில் சவுண்ட் மாதிரி கேட்குது. அது ரொம்ப தூரத்தில் விசில் அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கேட்குது. டைம் ஆக ஆக ரொம்ப பக்கத்தில் கேட்குது. உங்களுக்கு ஒரு நிமிஷம் என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் ஒரு மாதிரி சுற்றி பார்த்துட்டு நீங்கள் உங்கள் கழுத்தில் வந்து ஒரு டாலர் போட்டிருப்பீங்க, ஜீசஸ் டாலர். ஸோ அதை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு அந்த விசில் சவுண்ட் போக போக இன்னும் க்ரீப்பியாக கேட்குது. ஜங்குக், ஜங்குக் நீங்களா இருக்கிறது? ஜங்குக் எனக்கு பயமா இருக்கு, ஏன் இப்படி என்ன பயமுறுத்துறீங்க? ஜங்குக் நீங்க தானே அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆனால் ஆப்போசிட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அந்த விசில் சவுண்ட் கேட்டுகிட்டே தான் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் பயத்தில் இருக்கீங்க. இப்போ நீங்கள் அதை டைட்டாக பிடிச்சிட்டு இப்போது ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போது ஃபாஸ்ட்டாக வெளியே வரலான்ட்டு வந்தால் டோர் லாக் ஆகிடுச்சு. வெளியிலேருந்து யாரோ லாக் பண்ண மாதிரி இருக்குது.
அந்த சவுண்ட் இருக்க இருக்க உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக கேட்குது. ஜங்குக், யாரு யார் இந்த மாதிரி விசில் அடிக்கிறது அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. அப்போ ஒரு க்ரீப்பியான வாய்ஸ் கேட்குது. பேபி ஐம் ஹியர் அப்படின்ற மாதிரி ஒரு மேல் வாய்ஸ் கேட்குது. நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அதை கேட்குறீங்க. அது ஜங்குக்கோட வாய்ஸ் கிடையாது. ஐ எம் கம்மிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சவுண்ட் ரொம்ப க்ளோஸாக கேட்குது. நீங்கள் ஒரு மாதிரி பயந்து கத்துறீங்க. இந்த டோர் வேற ஓப்பன் ஆக மாட்டேங்குது, க்ளோஸில் இருக்கு. அதை தட்டிட்டு அப்படியே கத்துறீங்க. சவுண்ட் கேட்டு ஜேகே தான் இப்போ ஓடி வராரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்கள் அப்படியே ஃபாஸ்ட்டாக அலறி அடிச்சுட்டு வெளியே வந்து ஜேகேவோட செஸ்ட்லேயே மோதி நிற்கிறீங்க. உங்களுக்கு வார்த்தையே வரல. ஜங்குக், ஜங்குக், இங்க உள்ள உள்ள யாரோ இருக்காங்க ஜங்குக். யாருன்னு தெரியல. யாரோ யாரோ ஒரு பாய் இருக்காங்க. எனக்கு தெரியல. விசில் சவுண்ட் ஒரு மாதிரி கேட்குது ஜங்குக். எனக்கு பயமா இருக்கு. நம்ம இங்கே இருக்க வேணும், நம்ம போயிடலாம் ஜங்குக் அப்படின்றீங்க. இங்கே ஜேகே தான் ஒய்யான் என்னாச்சு? இல்லை, எனக்கு ஏதோ விசில் சவுண்ட் கேட்டுச்சு ஜங்குக். இங்கே தான் யாரோ ரொம்ப பக்கத்தில் பேசுனாங்க. நான் இங்கே தான் இருக்கேன், நான் வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க ஜங்குக். எனக்கு பயமாக இருக்கு ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப அழுகுறீங்க. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்கன்னு சுத்தமாக அவருக்கு புரியல. என்னம்மா என்னென்னமோ சொல்கிற? நம்ம இங்கே ஜாலியாக இருக்க தானே வந்தோம். ஏன் இப்போ நீ வந்தோடனே இப்படி பண்ணுற? என்னாச்சு, உனக்கு இந்த இடம் பிடிக்கலையா? இல்லை, எனக்கு இங்கே இருக்க வேணாம், நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம் ஜங்கு. இங்கே வேணாம், நம்ம வீட்டுக்கே இல்லைன்னா போயிடலாம், எனக்கு பயமாக இருக்கு. சரி ஓகே, ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு நீ வந்து சாப்பிடு. நீ சாப்பிடு. நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு இன்னைக்கு நைட்டு மட்டும் இங்கே தூங்கிடலாம், சரியா? நைட்டு மட்டும் உன் கூட தானே இருக்கேன் நான். நைட்டு மட்டும் தூங்கிட்டு காலையிலே நம்ம கிளம்பிடலாம், ஓகேவா? காலையிலே கிளம்பிடலாம்ல? இங்கே வேணாம் ஜங்கு, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுகுறீங்க. ஜேகே உங்களை இப்படிலாம் பார்த்ததே கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து ஹாரர் ஃபிலிம், ஹாரர் ட்ராமாலாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் மிட் நைட்டில் இருட்டில் உட்காந்து தைரியமாக பார்ப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் நீங்கள். ஜேகே இதை நிறைய வாட்டி அவரே பயந்துருப்பார், பட் நீங்கள் தைரியமாக தான் உட்காந்து பார்ப்பீங்க. ஆனால் நீங்கள் இப்போ வந்து ரொம்ப பயந்து நடுங்குறீங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி ஓகேம்மா, ஏம்மா இப்படி பயப்படுற? எனக்கு நீ இப்படி பண்ணுறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, நம்ம காலையிலே கிளம்பிடலாம். நீ பயப்படாதவா, நீ வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கீழே கூட்டிகிட்டு வராரு. கீழே வந்து பார்த்தா அந்த ஃபுட்டு எடுத்து வச்சுருந்தாரு இல்லையா? ஸோ அந்த பிளேட்லலாம் கீழே விழுந்து கிடக்குது. அது வந்து ஸ்டீல் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் தான். ஸோ ஸ்டீல் அண்ட் பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். ஸோ ப்ராப்ளம், அது பாத்திரம்லாம் எதுவும் உடையல. பட் ஆனால் அந்த ஃபுட்டெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் கீழே அப்படியே அங்கங்கே செதறி கிடக்குது. உங்களுக்கும் ஜேகேக்கும் ஒன்றுமே புரியல, நீங்கள் இன்னும் பயப்படுறீங்க. ஏ என்னாச்சு? எதுக்குடி இப்போ பயப்படுற? என்ன என்னாச்சுங்க? ஏன் இப்படி கிடக்குது? இல்லை, ஏதாவது பூனை ஏதாவது வந்து தட்டி விட்டுருக்கோம். சரி ஒன்றும் இல்லை, நான் வேணா வாட்ச்மேன். இல்லை எனக்கு பசியெல்லாம் எதுவும் இல்லை, வாங்க ஜங்குக்கு நம்ம ரூம்க்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே, நீ ரூமில் போயிரு, நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அப்போ நானும் இங்கே இருக்கேன். என்னாச்சு ஒயன், ரொம்ப பயமாக இருக்கா? ஆமாம் ஜங்கு, எனக்கு நம்மளை தாண்டி யாரும் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே, ஒன்றும் இல்லை இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அதெல்லாம் க்ளீன் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே தான் நிற்கிறீங்க. இப்போ ஜேகே அதை வந்து கொஞ்சம் தூரம் போகணும், கிச்சன்னா இங்கே வந்து ஹாலில் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஜேகே வந்து அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை டஸ்ட்பினில் கொட்டுறதுக்காக கிச்சனில் ஒரு டஸ்ட்பின் இருக்கும், ஸோ அதில் கொட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு. அந்த கிச்சனுக்குள்ளே போயிட்டாரு. நீங்கள் மட்டும் தனியாக அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அந்த இடம் கொஞ்சம் வெளிச்சமாக தான் இருக்குது, பட் ரொம்ப வெளிச்சமாக இல்லை. எல்லா லைட்ஸும் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. ஸோ நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி க்ரீப்பியாக தெரியுது அந்த இடமே. நீங்கள் ஒரு மாதிரி பார்க்கக்குள்ளே உங்களுக்கு பேக் சைட்லேருந்து ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. யாரோ ஒரு பர்சன் உங்களை நோக்கி நடந்து வர மாதிரி இருக்குது அந்த ஃபுட் ஸ்டெப் சவுண்டு. நீங்கள் அதை அப்படியே கேட்டுட்டு அப்படியே நிற்கிறீங்க.
பயப்படல, ஷேக் ஆகல, சைலண்டா அப்படியே ஒரு ஸ்டாச்சு மாதிரி நின்று அந்த சவுண்டை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ ஸ்லோவா திரும்பி அப்படியே பார்க்குறீங்க. அந்த பின்னாடி யாருமே இல்லை, ஆனால் அந்த சவுண்ட் பின்னாடியிலேருந்து தான் வருது. நீங்கள் அது ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கே சுற்றி பார்க்குறீங்க. உங்களுக்கு அந்த ஸ்டெப்புக்கு பின்னாடி, அந்த ஸ்டெப் வந்த இடத்துல வந்து ஒரு சும்மா ஒரு பிளேஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸ்டோர் ரூமாக கூட சில பேர் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிளேஸ் கிட்ட ஏதோ ஒரு உருவம் போகிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. நீங்கள் அதையே உத்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போது வயன் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட். நீங்கள் அப்படியே பயந்துடுறீங்க. பார்த்தா ஏய் நான் தாண்டி, என்னாச்சு? ஒன்றும் ராஜாங்க, என்னாச்சு வயன்? ஏன் இப்படி எல்லாத்துக்கும் பயப்படுற? என்னாச்சு உனக்கு? இங்க யாரோ பின்னாடி நடந்து வந்தாங்க ஜக்கு, சத்தியமா நடந்து வந்தாங்க. எனக்கு கேட்டுச்சுங்க, நான் போய் சொல்லலை. சரி ஒன்றும் இல்லை, நீ ஏதோ டிஸ்டர்ப்டாக இருக்க, வா நீ வந்து தூங்கு, வா நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஜேகே உங்களை கூப்பிட்டுட்டு போகிறாரு. அவர் நம்பவே இல்லை. நீங்களும் அப்படியே ஜேகே உங்களை வந்து அனுப்பிச்ச மாதிரி கூட்டிகிட்டு போகிறாரா? ஸோ நீங்களும் அப்படியே போகிறீங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு போகிறீங்க, ஜேகே உங்கள் பின்னாடியே வராரு. ஜங்கு, நான் சொல்கிறத நம்புங்க ஜங்கு, இங்கே என்னமோ இருக்குங்க. இங்கே இங்கே நம்மளை தவிர யாரோ இருக்காங்க. எனக்கு நல்லாவே அது உணர முடியுது. எனக்கு பயமாக இருக்குங்க, நம்ம போயிடலாம் ஜங்கு. எனக்கு பயமாக இருக்குன்னா நம்புங்க ஜங்கு, நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க. பின்னாடிலேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஜங்கு, நான் பேசிட்டு ஜங்கு 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 எங்கங்க இருக்கீங்க ஜங்கு? ஜங்கு பயமுடுத்தாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. எனக்கு எங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்க கத்திட்டே அந்த ஸ்டெப்லேருந்து கீழே இறங்கி தேடுறீங்க. இவ்வளோ நேரம் உங்கள் பின்னாடி தான் வந்துட்டு இருந்தாரு. திடீர்னு காணுன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி இப்போ தான் உங்கள் ஹார்ட் பீட்லாம் அப்படியே ரைஸ் ஆகுது. நீங்கள் அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. இப்போது அங்கே நீங்கள் மட்டும்தான் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. உங்கள் இடத்துல மட்டும்தான் ஒரு குட்டியாக ஒரு மினி லைட் மாதிரி எரியுது. உங்ககிட்ட மட்டும்தான் வெளிச்சம் இருக்குது. சுற்றி இருட்டாக இருக்குது. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா சுற்றி ஸ்டெப் சவுண்ட்ஸு, யாரோ குசு குசுன்னு பேசுகிற மாதிரிலாம் உங்களுக்கு கேட்குது. அவ்வளோதான். நீங்கள் அப்படியே ஹார்ட் வந்து உங்களுக்கு அப்படியே வெளியில் வந்து விழுந்துடும் போல், அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் பயத்தில் இருக்கீங்க. ஸ்டில் நீங்கள் வந்து ஜங்குக் நேமை சொல்லி கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ வந்து அந்த வீட்டோட ஹாலில் வந்து, அந்த பங்களாவோட ஹாலில் வந்து ஒரு பெரிய வால் கிளாக் மாட்டியிருக்கும் போல். அதில் வந்து டங் அப்படின்னு சொல்லி இந்த 12 o'clock மணி அடிக்குது. நீங்கள் அவ்வளோதான். அது அது மணி அடித்ததும் ஒரு எப்படி ஒரு வெடி வெடிச்சா ஒரு சவுண்ட் கேட்கும்ல, அந்த மாதிரி பயங்கரமான ஒரு சவுண்டு. நீங்கள் அவ்வளோதான் பயந்து உங்கள் காதெல்லாம் பொத்திட்டு அப்படியே கீழே உட்காந்துடுறீங்க கண்ணை மூடி. இப்போது உங்கள் மேலே ஏதோ விழுது. லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த இடமே வேறு மாதிரி இருக்குது. ரொம்ப வெளிச்சமாக பலூன்ஸ் டெக்கரேஷன்லாம் போட்டு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, பூ பலூன்ஸ்லாம் வச்சு. நீங்கள் அதெல்லாம் அப்படியே பார்க்குறீங்க. ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடமே, ரொம்ப பிரைட்டாக. ஆக்சுவலி அது உங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் தான். இப்போ நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே தான், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அந்த ஜூனியர்ஸ் பசங்க இருக்காங்க இல்லையா, ஸோ ஷியானும் இருக்காரு. ஸோ அவங்க கூட தான் கையில் கேக்கோட ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் வைஃப், ஹாப்பி பர்த்டே வயன். ஹாப்பி பர்த்டே வயன், எப்படி இருக்கு என்னோட சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்களா அப்படியே கண்ணெல்லாம் பிதிங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பண்ண உங்களுக்கு எப்படி இருக்கும். நீங்கள் அப்படியே ஜேகே வந்து உங்களை அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஸ்டாச்சுவாக நின்று அப்படியே ஜேகே பார்த்துட்டு இருக்கீங்க. ஜேகே அவர் அந்த கேக்கெல்லாம் வச்சுட்டு, வயன் என்னாச்சு, ஏன்டா அப்படியே நிற்கிறீங்க, அப்படியே நிற்கிற அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. உங்கள் ஷோல்டரை ஷேக் பண்ணி நீங்கள் ஜேகோவை பிடிச்சி அவரோட செஸ்ட்டில் நல்ல ஸ்ட்ராங்காக குத்துறீங்க. நீங்கள் அந்தளவுக்கு பயந்துருப்பீங்க. ஜேகே வந்து ஐயோ வயன் வலிக்குதுடி, நல்ல சாவு, எனக்கு அப்படி தானே இருந்திருக்கும். சே, இது ஒரு சர்ப்ரைஸா? நீ எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா, கொஞ்சம் நேரத்தில் ஹார்ட் அட்டாக்ல செத்துருப்பேன்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏய்
பர்த்டே அதுமா என்னடி பேசுற அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நிஜமா தான் நடந்திருக்கும். எவ்வளவு பயந்துட்டேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அழுகுறீங்க. ஓ சரி சரி ஓகே பேபி. அச்சோ பர்த்டே அதுமா அழுதா எப்படி? ஓ நான் பயந்துட்டேன் ஜங்கு அப்படின்னு சொல்லி ஹக் பண்றீங்க. உங்களுக்கு அப்படியே பளபளன்னு கண்ணுலேருந்து ஊத்துது தண்ணி. ஜேகே வந்து அதெல்லாம் வைப் பண்ணிவிட்டு, சாரிம்மா சாரி உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன். சாரி இனிமே அப்படி பண்ண மாட்டேன். சாரிடா, இது எல்லாமே என்னோட செட்டப் தான், இது எதுவும் ரியல் கிடையாது. சாரி அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் ஒரு வழியா ரொம்ப நேரமா வந்து அவங்க வந்து காம் டவுன் பண்ணியிருப்பாரு உங்களை. ஒரு வழியா நீங்களும் காம் டவுன்லாம் ஆகி இப்போ வந்து கேக்லாம் வெட்டுறீங்க, எல்லாருக்கும் வந்து கேக் கொடுக்குறீங்க. ஸோ அந்த இடம் வந்து நல்லாவே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போது ஜேகேவும் நீங்களும் ஊட்டிட்டு மற்ற எல்லாருக்கும் கொடுத்துட்ருப்பீங்களே, நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கீங்க. ஜேகே தான் ஒரு நிமிஷம் இருமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரூமுக்கு தான் போகிறாரு. போயிட்டு பார்த்தா அவருக்கு வந்து அவ்வளோ மிஸ்டு கால்ஸ் அவரோட ஃபோனில். எடுத்து பார்த்தா அவரோட ஃப்ரெண்டு ஆக்சுவலி இந்த இடத்த வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பார் இல்லையா, அவர் தான் அடிச்சிருக்காரு. அவர் ஆரம்பத்துலேருந்து அடிச்சிட்டு இருக்காரு, யாரும் எடுக்கலன்னதும் பயத்தில் அவ்வளோ மிஸ்டு கால்ஸ் போல இருக்கு. சரின்னு சொல்லி ஜேகே வந்து அந்த கால்ஸை தான் அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் வந்து இவங்க கூட வந்து பேசுகிறீங்க. ஓ சாரி மேம், நீங்கள் ரொம்ப பயந்துட்டீங்க போல அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து இவ்வளோவா பயமுடுத்துவீங்க, ஏங்க இப்பெல்லாம் பண்ணுறீங்க, இதில் ஒரு சர்ப்ரைஸா, செத்து இருந்தானே என்னங்க பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்களும் கூட வந்து அப்படியே பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே டைம்ஸ் போக இப்போ ஜேகே தான் கீழே வராரு ஃபோன்லாம் பேசி முடிச்சுட்டு. ஸோ இப்போ வந்து அந்த இடத்த வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. இப்போ ஜேகே தான் அவர் ஃபேஸ் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சு ஜங்கு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. பையன் ஒரு நிமிஷம் மேலே அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு அவர் வந்து வயன் செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சோம், பண்ணியாச்சு, ஒரு எமர்ஜென்சி வயன், நம்ம இப்போ உடனே கிளம்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. என்னாச்சு ஜங்கு? நீ பயப்படாத, ஒன்றும் இல்லை, நான் போகிற வழியில் சொல்கிறேம்மா, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, பயப்படாத, ஒன்றும் இல்லை, ஒரு எமர்ஜென்சி, நம்ம இப்போ உடனே இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஃபேஸே ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஏதோ தப்பாக இருக்குன்னு மட்டும் புரியுது, பட் என்னன்னு தெரியல. என்னாச்சுங்க, யாருக்கு என்னாச்சு? நான் சொல்கிறேன் ஏன், வா திங்ஸ் எல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொன்னதும் அங்கே வந்து நீங்களும் அப்படியே திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. இங்கே எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க, யாரும் வந்து உங்களை கவனிக்கல. ஸோ ஜேகே வந்து உங்களை கூட்டிகிட்டு அப்படியே போகிறாரு. ஜேகே அவங்களாம் அங்கேயே இருக்காங்க, அவங்களாம் வந்துடுவாங்க, நீ வா, அவங்களுக்கு நான் கால் பண்ணி சொல்லிக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்களை திரும்ப கூட விடலை, உங்களை அப்படியே ஹக் பண்ணபடியே பிடிச்சி காரில் பிடிச்சி தள்ளுறாரு. நீங்கள் ஜங்கு என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி பிஹேவ் பண்ண, உட்காரு வயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இவர் இப்படி வியர்டாக பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவர் வந்து லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு எல்லா திங்ஸையும் வச்சுட்டு இப்போ வந்து காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவருக்கு அப்படியே ஸ்வெட் ஆகுது. நீங்கள் பார்க்குறீங்க ஜேகே பண்ணுறதெல்லாம் வியர்டாக இருக்குது. என்னடா இது என்ன பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் ஜங்கு ஆர் யூ ஓகேண்ணா, ஏதாவது ப்ராப்ளமா, என்னாச்சுங்க? வயன் என்கிட்ட இப்போ எதுவும் கேட்காத, நான் சொல்கிறேன் வா, எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜேகே உங்களை பார்க்குறாரு. ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் தான் இருந்திருக்கும், பட் நல்லா தான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு தான் அடிக்கடி ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகும், அதான் கேட்குறீங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை வயன், நான் சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை கூட்டிகிட்டு அப்படியே போகிறாரு. அவர் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இப்போது வந்து அந்த காருக்கு முன்னாடி வந்து அந்த முருகரோட சிலை இருக்கும் இல்லையா, ஸோ அதை பார்க்குறாரு. அவருக்கு என்னன்னே தெரியல, அவர் கண் வந்து அப்படி கலங்குற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாச்சுவை பார்த்துட்டே ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஜேகே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த காரை ட்ரைவ் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஃபாஸ்ட்டாக அந்த இடத்த விட்டு காரை ட்ரைவ் பண்ணுறாரு. அவர் அந்த இடத்துல வந்து அவரோட அந்த காரோட வெளிச்சம் மட்டும்தான், அந்த லைட் வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது. சுற்றி ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. நீங்கள் வரும்போது தூங்கியிருப்பீங்க, நீங்கள் இதெல்லாமே பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் இப்போ தான் நோட் பண்ணுறீங்க. என்ன ஜங்கு இங்கே சுற்றி இப்படி இருட்டாக இருக்கோ, எந்த வீடுமே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம் வயன், சுற்றி எந்த வீடும் இல்லை தான்,
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே அவர் காரை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. என்னாச்சு சங்குக், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? எனக்கு நீங்கள் இப்படி இருக்கிறது தான் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. கொஞ்சம் அமைதியாக இருவோ, ஏன் சொல்கிறேன்னு சொல்கிறல்ல அப்படின்ற மாதிரி கத்துறாரு. நீங்கள் ஒரு மாதிரி ஃப்ளிஞ்சாகி ஜேகேவை பார்க்குறீங்க. ஏன்னா அவர் வந்து இத்தனை மந்தில், இவ்வளோ நாளில் வந்து மேரேஜ் ஆகி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த் கிட்ட ஆக போகுது. ஆனால் இது வரைக்கும் உங்ககிட்ட வந்து முறைச்சு கூட பார்த்தது கிடையாது. அவர் உங்ககிட்ட பேச மாட்டார், எதுவும் வச்சுக்க மாட்டார், அவ்வளோதானே தவிர பட் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி உங்களை முறைக்கிறது ஒரு பார்வை கூட பார்த்துருக்க மாட்டார். நீங்கள் ஒரு மாதிரி ஷாக் ஆகி ஜேகேவே பார்க்குறீங்க. இப்போது ஜேகே தான் சடனாக சென்ஸுக்கு வந்துட்டு, ஏன் நான் சொல்கிறத கேளு, கொஞ்சம் அமைதியாக இரு, நானே சொல்கிறேன், சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரின்னு உங்களுக்கும் புரியுது ஜேகே ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல இருக்குது, அதனால தான் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அமைதியாக இருக்கீங்க. இப்போது ஜேகே ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த ரோட் சைடு வந்துட்டார், இந்த கார்லாம் போகிற சைடு வந்துட்டார். வந்து பார்க்குறாரு. பார்த்தா அவர் வந்த ஒரு அந்த போர்டு இருக்கும் இல்லையா, அப்படி ஒரு போர்டே இல்லை அங்கே. ஆக்சுவலி அப்படி ஒரு போர்டே இல்லை. அவர் ஒன்றுமே புரியல. அவருக்கு நல்லா தெரியும், அவர் அந்த போர்டை பார்த்துட்டு தான் அந்த ரோட்குள்ளே வந்தார். பார்த்தா அது ஒரு மாதிரி பிளாக் பண்ண மாதிரி இருக்கு அந்த ரோடு வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டு. இவருக்கு ஒன்றுமே புரியல. அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு இப்போது அப்படியே அந்த வந்தார் இல்லையா, ஸோ அதே சைடு அதாவது இப்போது நேராக போகிற ரோடு கட் பண்ணி தானே லெஃப்ட் சைடாக விட்டுருப்பாரு. ஸோ இப்போ அதை நேராக போகிறாரு. போனால் கொஞ்சம் தூரத்தில் அவர் வர வேண்டிய ப்ளீஸோட போர்டு இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது அவர் வர வேண்டிய இடம் இல்லையா, ஏன் இப்போ தான் அவர் ரீச் பண்ணுறாரு. ஸோ இப்போ காரை உள்ளே விட்டுட்டு அதுக்குள்ளே போகிறாரு. போனால் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஒயனோட அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க. ஒயனுக்கு ஒன்றுமே புரியல. என்னது இது, முன்னாடி அங்கே பார்த்தது, அப்போது இங்கே எல்லாம் இருக்காங்க. இங்கே தான் ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஷியான் இருக்கார் இல்லையா, ஸோ எல்லோரும் இங்கேயும் இருக்காங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. பார்த்துட்டு ஜேகேவை பார்க்குறீங்க. இப்போது ஜேகேவுக்கு ஒரு இடம் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாருன்னு சொன்ன இல்லையா ஒரு ஃப்ரெண்டு, அவர் வேகமாக ஜேகேவை தான் பார்க்குறாரு. டே ஜேகே மச்சான், உனக்கு ஒன்றும் இல்லைல்லடா, நீ நல்லா இருக்கல, தங்கச்சிக்கு ஏதாவது ஆச்சா? ஒன்றும் இல்லைல்ல? இல்லைடா, ஒன்றும் இல்லை, நாங்கள் நல்லா தான் இருக்கோம், வந்துட்டோம் அந்த இடத்த விட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு சங்கோ, ஏன் என்னாச்சு? நம்ம வேற ஒரு இடத்துல இருந்த அதே இடம் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக நேம் ஒன்று, பட் பிளேசஸ் வேறு மாதிரி இருக்குது. அந்த இடமும் அதே நேம் தான். ஸோ அந்த நேம் போர்ட் போட்ட இடத்துக்கு தானே போனீங்க. இப்போ திடீர்னு அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னதும் நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஜேகேவை பார்த்து கேட்குறீங்க. ஜேகே தான், நான் சொல்கிறத கேளு, பேரண்ட்ஸ் என்ன கேட்டாலும் நீ கொஞ்சம் நார்மலாக இரு, கொஞ்சம் சிரித்து மேனேஜ் பண்ணிக்க, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லிக்கிறேன், நீ கொஞ்சம் அமைதியாக இரு, சரியா அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. சங்கோக், எனக்கு ஒன்றுமே புரியல, இங்கே என்ன தான் நடக்குது, இங்கே என்ன, எனக்கு சர்ப்ரைஸும் வேணாம், ஒன்றும் வேணாம், எனக்கு பயமாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. ஒயின் பாரு, ஒன்றும் இல்லை, நீ பயப்படுற மாதிரி எதுவும் இல்லடி, இங்கே பாரு, அப்பா அம்மா, என் அப்பா அம்மா எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஸோ அவங்க என்ன கேட்டாலும் நீ எதுவும் சொல்ல வேணாம், நீ கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருவையன், நான் பேசிக்கிறேன் உங்ககிட்ட, சரியா? கொஞ்சம் நேரம் அமைதியாக இருடி, நம்ம கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு அப்புறமேட்டு உனக்கு நான் டீட்டெயில்டாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரியா? ஏன்னா இப்போ தானே கேக் வெட்டணும். இல்லை ஒயன், இது அங்கே உங்கள் அப்பா அம்மா இல்லைல்ல, ஸோ அவங்க முன்னாடி வீட்டலான்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. சங்கோக்கு, எனக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்ன சொல்கிறல்லம்மா, பாரு அத்தை மாமாலாம் வராங்க, நீ இப்படி மூஞ்ச வச்சிருக்காத, கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருமா அப்படின்ற மாதிரி அவர் கெஞ்சுறாரு உங்ககிட்ட. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு மாதிரி டவுட்டாகவே கன்ஃபியூஸ்டாக நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்து சிரிக்கிறீங்க. என்னடி வரத்துக்கு இவ்வளோ நேரமா,
தங்கமி ஹாப்பி பர்த்டே வயன் அப்படின்ற மாதிரி சொல்லி உங்கள் அம்மா உங்களுக்கெல்லாம் விஷ் பண்ணுறாங்க, உங்கள் அப்பாவும் விஷ் பண்ணுறாங்க. தேங்க்யூம்மா தேங்க்யூப்பா அப்படின்ற மாதிரி நீங்களும் சிரிச்சுட்டு அவங்களுக்கு தேங்க் பண்ணுறீங்க. உங்கள் அத்தை மாமாவும் வந்து அவங்களுக்கும் நீங்கள் அவங்களும் விஷ் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் நீங்கள் தேங்க் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் அத்தை தான் என்ன ஏன் என் பையன் உன்னை நல்லா பார்த்துக்கிறானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்களும் சிரிச்சுட்டே நல்லா பார்த்துக்கிறாங்க அத்தை அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளே அப்படியே மிங்கிள் ஆகி பேச ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ வந்து அந்த தாட்லாம் போயிடுச்சு, அதெல்லாம் போய் ரொம்ப மிங்கிள் ஆகி பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து கேக்கும் வந்துச்சு. கேக் வெட்டி நீங்கள் வந்து உங்கள் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறீங்க. ஜேகேக்கும் இன்னுமே ஃபீஸ் மாறவே இல்லை. அவருக்கு அப்படியே இந்த வழியிற ஸ்வெட்டெல்லாம் அப்படியே நிக்காம வந்துகிட்டே இருக்கு. அவர் ஃபேஸ்ல இன்னுமே அந்த பதட்டம் தெரியுது. அவர் ஒரு மாதிரி அந்த கர்ச்சிப்பை எடுத்து அவரோட ஸ்வெட்டெல்லாம் வைப் பண்ணிட்டு அப்படியே நிக்கிறாரு. இங்க உங்க அம்மா தான் என்னாச்சு மாப்பிள்ள, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை ஒரு முக்கியமான எமர்ஜென்சி ஆப்ரேஷன் இருந்துச்சு, அதனால தான் லேட் ஆயிடுச்சு. அந்த டென்ஷன் தான், வேற ஒன்றும் இல்லை. பேஷண்ட்டுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அதான். ஓகேவா இருந்தால் ப்ராப்ளம் இல்லை ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா தான் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. ஐயோ மாப்பிள்ள, என்ன நீங்கள் இங்கே வந்துமே அதை பற்றி யோசிப்பீங்களா? விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி அது வந்து ஃபெயில் ஆகுமா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நல்லாயிடுவாங்க. அதை பற்றி எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. கொஞ்சம் எங்கள் கூட வந்து ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுங்க மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவரும் வந்து மிங்கிள் ஆகுறாரு. பட் இருந்தாலும் அவருக்கு வந்து அவர் ஃபேஸ்லேயே தெரியுது அவர் டென்ஷனாக இருக்கிறது. இப்போது ஜேகேவோட ஃப்ரெண்டு தான், என்னடா இல்லை மச்சான், ஒன்றும் இல்லை, தங்கச்சிக்கு தெரியுமா? என்ன சொல்லலடா, இனிமேதான் சொல்லணும். ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல மச்சான், ஏதாவது ரத்தம் ஏதாவது ட்ராப் ஆகுற மாதிரி ஏதாவது நடந்ததா? இல்லைடா, எனக்கு எதுவும் இல்லை, வயனுக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்கக்கூடாது. எப்படா போய் மாட்டினேன் தெரியலடா, எனக்கு எனக்கு எப்படி மாட்டினேனே தெரியல. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி மைண்ட் அப்படியே பிளாங்காக இருக்கு மச்சான் அப்படின்ற மாதிரி ஜேகே புலம்புறாரு. சரி ஒன்றும் இல்லை, விடு. பாரு, எல்லோரும் ஃபங்க்ஷனுக்கு வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீ ஒரு மாதிரி இருக்காத, முடிஞ்ச அளவுக்கு ஒன்று வந்து நார்மலாக வச்சுக்க ட்ரை பண்ணு, சரியா? எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு சிஸ்டர் கொஞ்சம் நார்மலானதுக்கப்புறமேட்டு நீ ஒய்ஃப் கிட்ட இதை சொல்லு, சரியா? பயப்படாத, ஒன்றும் இல்லை, தான் வந்துட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு, சரியா? சரிடா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இப்போ வந்து அவங்களும் வந்து பார்ட்டியில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ ஃபேமிலியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சுத்தமாக அந்த பயம் எல்லாமே போயிடுச்சு. இப்போ வந்து உங்கள் ஹார்ட் ஃபுல்லாக வந்து ஹாப்பினஸ்ஸால் வந்து ஃபில்லாக இருக்குது. நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வருது உங்களுக்கு, எல்லாமே வாங்குறீங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் டேட், உங்கள் மாம் அவங்களாம் கிஃப்ட் பண்ணுறாங்க. மாதிரி அந்த ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக எண்ட் ஆகுது. ஸோ நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ சுத்தமாக இந்த ஞாபகமே உங்கள் மைண்ட்லேருந்து எரேஸ் ஆகிருக்கும். இதை பற்றி கேட்கணும்னு நினச்சிருப்பீங்க, அந்த நினச்ச செகண்டுக்கு அதுக்கப்புறமேட்டு சுத்தமாக மறந்துருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து 1 வீக் ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்ததும் அப்படியே ரொம்ப 3 நாள் சொன்ன மாதிரி வந்து ஹில் ஸ்டேஷன் மாதிரி கூட்டிகிட்டு போயிருப்பாரு ஜேகே உங்களை. ஸோ அங்கெல்லாம் நீங்களும் ஜேகேவும் நல்லா ஜாலியாக ஊர் சுற்றுறது, ரொமான்ஸ் பண்ணுறது, அப்புறம் மேக் அவுட் பண்ணுறது, லவ் மேக் பண்ணுறதுன்னு சொல்லி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மினி ஹனிமூன் மாதிரி, ஓகேவா? மினி ஹனிமூன் மாதிரி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த 3 days கழிச்சு முடிஞ்சதும் இப்போது ஜேகே வந்து வீட்டில் உங்களை விட்டுட்டு, ஸோ அவர் வந்து அகைன் வந்து ஹாஸ்பிட்டல் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ அவருக்கு இன்னுமே அந்த இன்சிடென்ட்லேருந்து வெளியே வர முடியல அவரால். ஸோ அவர் வந்து ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி மந்திரிச்சு விட்ட மாதிரி தான் சுற்றிட்டு இருக்காரு மனுஷன். ஸோ இப்போ வந்து சியான் தான், என்னாச்சு சார், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஓ, உங்கள் ஒய்ஃபை வீட்டில் விட்டு வந்துட்டீங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களோ அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் கலாய்ச்சிட்டு இருக்கான். பட் ஜேகேக்கு மைண்ட் அங்கே போகவே இல்லை. அவருக்கு இன்னுமே அந்த அரண்மனை இருக்கு இல்லையா? ஸோ சாரி, அரண்மனை கிடையாது, ஐயோ, அந்த பேலஸ் இருக்கு இல்லையா, கோஸ்ட் பேலஸ். ஸோ அதுக்குள்ளே தான் அவர் மெயின் சுற்றிட்டு இருக்கு. ஸோ இவர் வந்து என்னாச்சு சார், ஏன்
ஒரு மாரி இருக்கீங்க அப்படின்ற மாரி கேட்டதும், இப்பதான் ஜேகே வந்து சொல்றாரு. இந்த மாரி நடந்துச்சுடா. நான் வந்து ஃபர்ஸ்ட்டே நான் வந்து கெளம்பிட்டேன். நாங்கலாம் ஒரு 10:00லாம் நாங்க ரீச் ஆக வேண்டியது. பட் ஒரு சில இந்த தடங்களால தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி சொன்னதும், "சார் நீங்க லவ் பேலஸ்க்கா போயிட்டு வரீங்க?" அப்படின்ற மாரி அவர் கேட்குறான். என்ன? லவ் பேலஸா? ஆமா சார். உங்களுக்கு அந்த பேலஸ் பத்தி தெரியாதா? ஆக்சுவலா அது ஒரு லவ் பேலஸ் தான் சார். பட் இப்ப வந்து அது கோஸ்ட் பேலஸா இருக்கு. புரியல எனக்கு. அப்படின்ற மாரி இவரு கேட்குறாரு. அவர் தான் வந்து நெட்லலாம் சர்ச் பண்ணி காமிக்கிறாரு. ஆக்சுவலி இது ரொம்ப ஹாண்டடான ஒரு பேலஸ் சார். இது வந்து முன்னாடி வந்து லவ் பேலஸா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா போக போக அந்த இடமே ஒரு மாரி க்ரீப்பியா ஹாண்டட் பேலஸா மாறிடுச்சு சார். எப்படி? லவ் பேலஸா இருந்தது எப்படி திடீர்னு ஹாண்டட் பிளேஸா மாறும்? அது எனக்கு சரியா தெரியல சார். ஆனா சில பல ரூமர்ஸ் இருக்கு. அங்க வந்து ஸ்டே பண்ண போன ஒரு 2 லவ் ஜோடிஸ வந்து ஒரு சில அந்த ஊர்ல சுத்திட்டு இருக்க பொறுக்கி பசங்க வந்து சேர்ந்து ரேப் பண்ணி கொன்னுட்டதாகவும், அவங்களோட லவ்வர்ஸையும் அதே பேலஸ்லயே வச்சு கொன்னு புதைச்சிட்டதாகவும் நெறைய ரூமர்ஸ் பரவுது சார். பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னுலாம் எனக்கு தெரியல. அதனாலேயே வந்து அதுக்கப்புறமேட்டு அந்த இடத்துக்குள்ள, அதாவது அந்த எல்லைக்குள்ள போன யாரும் உயிரோட திரும்பி வரல. அப்படின்ற மாரி தான் சார் எனக்கு தெரிஞ்சு. ஆனா அங்க போயிட்டு உயிரோட வந்தவன்னா, அது நீங்க தான் சார். எப்படி சார்? பேயே மிரட்டியிருக்கீங்க. டேய் வேணாம், என் வாய கலறாத. என்னாச்சு சார்? அங்க நீயும் தான் இருந்த. என்ன? நான் இருந்தேனா? நான்லாம் அங்க வரமாட்டேன் சார். எனக்கெல்லாம் அத பத்தி நல்லா தெரியும். நான் செத்தாலும் அந்த பக்கம் தல வச்சு கூட படுக்க மாட்டேன். அப்படின்ற மாரி இவரு சொல்றாரு. இல்ல, அங்க நான் உன்னையும் தான் பார்த்தேன். அது வேற மாரி இருந்துச்சு. அப்படின்ற மாரி நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்றாரு. சார், இது எல்லாமே ஒரு மாயை சார். என்ன? மேஜிக்? மேஜிக்கா? ஆமா. இது எல்லாமே அந்த கோஸ்ட்டோட மேஜிக் தான் சார். அதுவா அது பவர யூஸ் பண்ணி ஒரு இல்யூஷன கிரியேட் பண்ணும். அதாவது உங்ககிட்டேருந்து கலெக்ட் பண்ண நியூஸ வச்சு, அது உங்களுக்கு ஏத்த மாரி ஒரு சில செட்டப்ப வந்து கிரியேட் பண்ணும். ஆனா அதுகிட்டேருந்து எப்படி சார் தப்பிச்சீங்க? அப்படின்ற மாரி சொல்லும்போது இப்பதான் ஜேகே வந்து யோசிக்கிறாரு. ஆக்சுவலி எல்லாரும் அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ ஜேகே வந்து நைஸா வந்து உங்கள கூட்டிட்டு போயி, அவரு லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே வரும்போது பார்த்துருக்கும். ஒரு கோஸ்ட் வந்து அதாவது இந்த சியான் இருக்கார் இல்லையா? அந்த ரூபத்துல இருந்த கோஸ்ட் வந்து பார்த்துருக்கும். பார்த்துட்டு இங்க ஜேகே கிட்ட வரும்போது தான் ஜேகே உங்கள ஃபாஸ்ட்டா புடிச்சு தள்ளிட்டு வந்திருப்பாரு. அந்த அரண்மனைய விட்டு வந்ததும் நீங்க திரும்பலாம் பார்க்கக்குள்ள உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த உங்க ஃபேஸ கூட திருப்பாம கார்ல ஏத்திருப்பாரு. கார்ல ஏறுனதுக்கு அப்புறமேட்டு எல்லா அந்த அதுல நெறைய கோஸ்டர்ஸ்லாம் இருந்து செத்த எல்லாருமே அங்க தான் கோஸ்ட்டா சுத்துறாங்க போல. நெறைய பேய்ங்க இருக்கு. அது எல்லாத்தையுமே ஜேகே பார்க்குறாரு. அது எல்லாமே அதோட உருவத்த உண்மையான உருவத்துக்கு வருது. ஒரு மாரி கருப்பு பொகை மாரி, ஒரு மாரி கொடூரமான உருவத்துக்கு வந்துருது. அத பார்த்ததுமே ஜேகேயோட வாய்ஸ் ஃபயர்ட் ஆயிருக்கும். அவருக்கு அத பார்த்ததும் தான் ஒரு மாரி பயமே ஸ்டார்ட் ஆயிருக்கும். வேர்த்து ஊத்தியிருக்கும். அதுவும் இல்லாம இந்த கார்ல ஏறுனதுக்கு அப்புறமேட்டு எல்லாமே அப்படியே ஒன் ஸ்டெப் பேக் போக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு ஒன் ஸ்டெப் வந்து பேக் போக ஆரம்பிச்சிருச்சுங்க. உங்கள உங்ககிட்ட நெருங்க நெனச்சதுங்க அப்படியே பின்னாடி போக ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அதுங்க வந்து பார்த்துருக்குங்க. நீங்க பேக் எடுத்துட்டு ஒயன கூட்டிட்டு ஜேகே வந்து ஒயன கூட்டிட்டு வரக்குள்ளே பார்த்துருக்குங்க. ஆனாலும் அதுங்களால உங்கள நெருங்க முடியல. அதுங்க ஒரு மாரி உங்களையே மொறச்சு பார்த்துட்டு இருக்கும். நின்றுக்கும். ஜேகே கண்ணுக்கு அது நல்லா தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தான் அது எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஸோ ஜேகே அத பார்த்துட்டு பயத்துல தான் உங்கள வந்து ஃபாஸ்ட்டா கூட்டிட்டு வந்திருப்பாரு. ஆனா, அது நீங்க வந்து ரூமுக்கு போயிட்டு வெளிய வந்ததுக்கு அப்புறமேட்டு, அதோட உண்மையான உருவத்த ஜேகே பார்த்துட்டாரு. அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ உங்கள வந்து அது ஏன் வந்து ஜேகேவையும் உங்களையும் வந்து நெருங்கல, உங்கள ஏன் டச் பண்ணலன்னு ஜேகேக்கு புரியல. அதுவும் இல்லாம காருக்குள்ள ஏறுனதுக்கப்புறம் பேக் போக ஸ்டார்ட் பண்ணிருச்சுங்க. ஃப்ரண்ட்லுக்கு வரல. பேக் சைடு வந்து நகர ஸ்டார்ட் பண்ணிருச்சுங்க. ஜேகே வந்து கார ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகல. அதுல அந்த ஒரு பேய் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பேய் மட்டும் ஜேகேய பார்த்து க்ரீப்பியா ஒரு ஸ்மைல் பண்ணியிருக்கும். அப்பதான் ஜேகே கண்ணே கலங்கியிருக்கும். ஓகே முடிஞ்சிருச்சு. நம்ம அவ்வளோதான். இங்கேயே நம்ம சாவ போறோம்னே நெனச்சுட்டாரு ஜேகே. அப்போ வந்து இந்த முருகரோட ஸ்டாச்சு இருக்கும் இல்லையா? ஸோ அத பார்த்ததும் கார் ஸ்டார்ட் ஆயிருக்கும்.
ஸோ இப்போ வந்து அந்த தைரியத்துல தான் வந்து ஜேகே வந்து ஃபாஸ்ட்டா அந்த ரோட்ட விட்டு வெளிய வந்திருப்பாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து மூச்சே வந்திருக்கும். அந்த பதட்டத்துல தான் உங்கள கத்தியிருப்பாரு. ஸோ இது எல்லாத்தையுமே அவர் வந்து ரியலைஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ இதனால தான் வந்து அதுங்க நெருங்கியிருக்காது. ஏன்னா அந்த பேக்ல வந்து உங்களோட ஃபேவரட் காட் ஜீசஸோட ஸ்டாச்சு இருந்திருக்கும் அதுல. ஸோ அதனால கூட இருக்கலாம். நெருங்காததுக்கு காரணம் ஜேகே கழுத்துலயும், உங்க கழுத்துலயும் ஒரு லாக்கெட் மாரி இருக்கும். ஜீசஸ் லாக்கெட் மாரி, ஒரு செயின் மாரி. உங்க மம்மி வந்து அத வந்து அ ரொம்ப அ இந்த எப்படி சொல்றது? பிரேயர்ஸ்லாம் பண்ணி, இந்த பவர்ஃபுல் பிரேயர்ஸ்லாம் பண்ணி, ஸ்பெஷலா ரெடி பண்ணி அது குடுத்தது. உங்களுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் அப்போ போட்டு விட்டுருப்பாங்க. ஸோ அத நீங்க எப்போதுமே சரி, நீங்களும் சரி, ஜேகேவும் சரி, எப்போதுமே கழுத்துல மாட்டியிருப்பீங்க. ஜேகேவுக்கும் இந்த பேய் பிசாசுலலாம் நம்பிக்கை இல்ல. ஆனா உங்களுக்கு அதுலலாம் நம்பிக்கை இருக்கு. அதே மாரி தெய்வ பக்தியும் இருக்கும். ஸோ ஜேகேக்கு அதுல 2த்துலயுமே பெருசா இன்ட்ரெஸ்ட்டே இருந்திருக்காது. அவர் வந்து பெரியவங்க போடுறாங்க, ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நெனச்சிருப்பாரு. ஸோ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமேட்டு தான் அதோட உண்மையான பவர் என்னன்னே அவர் வந்து ரியலைஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமேட்டு ஜேகேக்கு ஒரு மாரி அப்படியே ஹார்ட்டே வந்து ஸ்டாப் ஆகுற மாரி ஆயிருக்கும். ஸோ இப்போ வந்து இவருக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலி அது என்ன ஆச்சு, எதனால ஆச்சு, என்ன ஸ்டோரின்னு ஜேகேக்கும் புரிஞ்சிருச்சு. அவர் ஒரு மாரி அப்படியே வராரு. இப்போ நீங்க தான் ஒரு மாரி உட்காந்துருக்கீங்க வீட்ல. ஜேகே உங்கள பார்க்குறாரு. "ஒயன், ஆ என்னாச்சு? ஏன் ஒரு மாரி இருக்க? ஆ ஒன்னும் இல்லையே ஜங்குக். நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்றீங்க. ஒயன் என்னாச்சு? ஏன் ஒரு மாரி பண்ற? ஏதாவது ஆச்சா என்ன? என்னடி ஏன் ஒரு மாரி பண்ற? அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. நீங்க அப்படி திரும்பி, "பூ பயந்தியா? அப்படிதானே இருக்கும் எனக்கும்" அப்படின்ற மாரி நீங்க அப்படியே சொல்றீங்க. இப்பதான் ஜேகேக்கு, "லூசு நடிச்சியா? ஆமா, என் பர்த்டே அப்பவும் நீ இப்படிதானே என்னை ஏமாத்துன? ஆமா, நான் கேட்கணும்னே நினைச்சிட்டு இருந்தேன். அது என்ன ஒரே ட்ரீம்ல 2 பிளேசஸ்? என்ன 2 சர்ப்ரைஸ் கொடுத்துருக்க நீனு?" அப்படின்ற மாதிரி ஜேகேட்ட கேட்குறீங்க. ஆக்சுவலா வயன், அது வந்து என்ன இவ்வளோ நாள் விட்டுட்டு இப்போ கேட்குற? இல்லை, உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன்ப்பா. அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நான் அதை மறந்துட்டேன் சுத்தமா. இப்போ ஜீனா இருக்கால, அவ தான் வந்து கேட்டா, பர்த்டே செலிப்ரேஷன்லாம் எப்படி போச்சு, என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி, உன்கிட்ட கேட்டே ஆகணும்னு நினச்சிட்டு இப்போ கேட்குறேன். என்னாச்சு ஜேகே? ஏன் அந்த 2 பிளேசஸ் ரெடி பண்ணியிருந்த அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ தான் வந்து ஜேகே வந்து சொல்கிறாரு, ஆக்சுவலி அது எதுவுமே செட்டப் இல்லை ஒயன். இது உண்மையான ஒரு ஹாண்டட் பிளேஸில் தான் நம்ம போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஜேகேவை பயந்து பார்க்க, ஏ ஒன்றும் இல்லை, அது அதோட முடிஞ்சிருச்சு. அது நம்மளை பின்தொடர்ந்துலாம் வராது, சரியா? ஒன்றும் இல்லடி, நம்ம சேஃபாக தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. அட பாவி, என்ன நான் உனக்கு டார்ச்சராக இருக்கேன்னு ஒரேடியாக என்னை பேய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சாவடிக்கலான்னு நினச்சிட்டியா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே சிரிச்சிட்டு, ஆமாம், அப்படியே போயிட்டாலும் அதான் திரும்ப வந்து ஒட்டிக்கிட்டியே அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஜேகே நெஞ்சில் அடிக்கிறீங்க. ஏய் தான் ஒன்றும் இல்லைல்ல, விடு. இது ஒன்றும் இல்லையா? அந்த இடத்துல இருந்து பார்த்தா தாண்டா தெரியும் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? இன்னமும் அந்த கேட்ட சத்தம் எல்லாமே என் காதில் அப்படியே கேட்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. எங்க ஜேகே தான், சவுண்ட் எஃபெக்ட்டுக்கே மேடம் இவ்வளோ பில்டப் பண்றீங்களே, அந்த பேய் நான் நேரில் பார்த்தேன்டி, அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? என்ன நேரில் பார்த்தியா? ஆமா, 1 இல்லை 2 இல்லை 50 பேய்களுக்கு மேலே. நினைச்சு பாரு அந்த இடத்துல எனக்கு எப்படி இருந்திருக்கும். என்ன ஜங்குக் சொல்ற? நேர்ல பாத்தியா? ஆமா, நேர்ல தான் பார்த்தேன். உனக்கு பயமா இல்லையா? பயமா இருந்துச்சுதான், ஆனா அதை விட உனக்கு ஏதோ ஆயிடுமோன்னு தான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. ஏன் ஜங்குக், இனிமேல உனக்கு அவ்வளோ இல்லவா? சீச்சி, உன்னை என்னாலே சமாளிக்க முடியல. பாவம் அந்த பேய்ங்க என்ன பண்ணும்? அதுங்க கிட்ட நீ சிக்கிட்டனா பாவம், அதுங்க தான் உன்கிட்ட சிக்கிட்ட படாத பாடு போடும். பாவம் இல்லை, அதுக்கு தான் சொன்னேன்.
அப்படின்னு சொல்கிறாரு. சி போடா லூஸு அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரோட ஷோல்டர்லேயே அடிச்சுட்டு நீங்கள் போகிறீங்க. ஜெய்க்கு உங்க போகிறவங்களே பார்த்து சிரிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறமேட்டு உங்களோட லைஃப் இது மாதிரி தான் ரொம்ப ஹாப்பியாக, ரொமான்டிக்காக, ஃபன்னாக, ஜாலியாக ஸ்பெண்ட் ஆகுது. இப்படியே உங்கள் லைஃப்பை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. இதோட இந்த ஸ்டோரியை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். சப்பா ஒரு வழியாக ஃபைனலி நான் இந்த ஸ்டோரியை முடிச்சிட்டேன். ஆக்சுவலி நான் ஏன் இந்த ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணேன், என்ன மைண்ட் செட்டில் ஸ்டார்ட் பண்ணேன், எதுக்கு இப்படி கொண்டு வந்து முடித்தேன், ஐ ஹாவ் நோ ஐடியா. நான் இந்த ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு தூக்கமே இல்லை. நேற்று கூட ஒரு கனவு. அந்த கனவை நினச்சி நான் சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியல. ஆக்சுவலி என்ன கனவு தெரியுமா? அது ஜங்குக், நம்ம ஹீரோ ஜங்குக். இந்த ஸ்டோரி ஹீரோ மனுஷனாவும் இருக்காரு, பேயாவும் மாறுறாரு. எனக்கு கனவுன்னு நல்லா தெரியுது, ஆனா எனக்கு பயமா இருக்கு. தூங்க முடியல, என்னால நைட்டு தூங்க முடியல. என்ன கொல்றதுக்கு துரத்துறாரு அவரு. எப்படி இருக்கும், ஒரு மாதிரி நல்லா இருந்த மனுஷன் கிரீப்பியா மாறுறாரு, என்ன கொல்றதுக்கு தேடுறாரு. நான் அங்கேயும் ஓடி ஒளியிறேன். ஒரு செட் ஆஃப் பீரியட்ல ஒரு இடத்துல அடிபட்டு எனக்கு ரத்தமே வருது தலையில. அதை பார்த்து அந்த பையன் சிரிக்கிறான், அது ஜெய்கே சிரிக்கிறாரு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி உறைஞ்சு போயிட்டேன் நான். நிஜமா கனவுலயும் சரி நிஜத்துலயும் சரி எனக்கு அப்படியே விஷுவலா நீர்ல நடக்கிற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி ரொம்ப டார்க்கான இடத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு எனக்கு இருந்துச்சு. இந்த நைட்டை நான் மறக்கவே மாட்டேன். சடனா பார்த்தா என் ரூம் ஜன்னல், டக்குன்னு என் ரூம்ல இருக்கேன், என் ரூம் ஜன்னல்லேருந்து ஒரு பேய் உள்ள வர ட்ரை பண்ணுது. ஃபாஸ்ட்டாக ஓடி போய் நான் ரூம் ஜன்னலை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணாது அந்த கிளாஸை உடைக்குது, விண்டோவோட கிளாஸை உடைக்குது. ஐயோ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. டக்குன்னு பதறி அடிச்சு ஏஞ்சேன் நான். விட்டா என் ஹார்ட் வெளியே விழுந்துரும் போல அப்படி இருந்துச்சு எனக்கு. சுற்றி இருட்டு, லைட் ஆஃப் பண்ணிடுவோம். இங்கே டிம் லைட் அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் ஒரு குட்டி ரூமில் தான் இருக்கேன். இங்கே போட்ட பவர் லைட் மட்டும்தான், டிம் லைட்லாம் கிடையாது. சுற்றி இருட்டாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் பிளாக் ஷேடோ மாதிரி தெரியுது. சரின்னு சொல்லிட்டு நான் ஜபமால வச்சுட்டு தூங்குனேன் நேற்று. சத்தியமா தூங்கலை, அப்படியே கண்ணை மூடிட்டு படுத்திருந்தேன். எப்படா விடியும்ன்ட்டு. எனக்கு மைண்ட் எப்படி மாத்துறதுன்னே தெரியல. கிட்டத்தட்ட 1/2 an hour அதே பயத்துல இருந்தேன் நான். ஐயோ மனுஷங்க தான் படாத பாடு படுத்துறாங்கன்னு இந்த பேய்களும் இனிய வச்சு செய்யுது. சரி ஓகேப்பா, இந்த ஸ்டோரியை நான் முடிச்சிட்டேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். எப்படியோ கொண்டு வந்து முடிச்சிட்டேன். வேறு ஒரு FFN ஸ்டோரிஸில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பை அமீஸ். அன்யோ.